அம்பிகாபதி படம் ஆகஸ்ட் 1 ரீ-ரிலீஸ் ஆக போகுது. இது அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. அண்ட் படத்துக்கான கிளைமேக்ஸ் வந்து ஏஐ மூலமா புதுசா வேற ஒன்னு ட்ரை பண்ணிருக்காங்க. எதுக்காகனா இதோட சீக்வல் தான் தேர இஷ்குமேன், அதுக்காக தான் அப்படி பண்ணிருக்காங்க. டைரக்டர் ரத்னகுமாரோட அடுத்த படத்தை கார்த்திக் சுப்ராஜ் ப்ரொடியூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு நியூஸ் இப்ப வந்திருக்கு. ரெட்ரோ மூவில வில்லனா பண்ண விதி இந்த மூவில லீடா பண்ணுவாரு. சீக்கிரமா அனௌன்ஸ்மெண்ட் வரும். மாரிசன் மூவில இருந்து ஃபகத் ஃபாசிலோட சாங் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு 2 மூவிஸோட பூஜை நடக்க போகுது. ஒன்னு கார்த்தி 29, இன்னொன்னு தனுஷோட அடுத்த படம். விக்னேஷ் ராஜா டைரக்ஷன் பண்ணக்கூடிய படம். அட்லி அல்லு அர்ஜுன் மூவில ராஷ்மிகாவும் நடிக்க போறதா நியூஸ் இப்ப வந்திருக்கு. ஆல்ரெடி ஜான்வி கபூர், மிர்னால் தக்கூர், தீபிகா படுகோனே எல்லாம் இருக்காங்க. இப்ப இவங்களும் உள்ள வந்திருக்காங்க. கூலி மூவியோட செகண்ட் சிங்கிள் நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு வரப்போகுது. இது பூஜா ஆக்டி ஆடின சாங். இந்த சாங்கோட ஒரு சின்ன ப்ரோமோ கூட விட்டுருக்காங்க. ஜெயிலர் 2 ஷூட்டிங் இந்த வீக்கெண்ட் சென்னையில ஸ்டார்ட் ஆக போகுது. ஜெயிலர் 2 பொறுத்த வரைக்கும் ஷூட்டிங் ஃபர்ஸ்டாவே போய்கிட்டு இருக்கு. சோ மூவி கண்டிப்பா அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆயிட்டோம். சூர்யா 46 ஷூட்டிங் இப்ப ஹைதராபாத்ல போய்கிட்டு இருக்கு. இந்த ஷூட்டிங்ல இப்ப மமிதா பேஜ் ஜாயின் பண்ணிட்டாங்க. கோலியோட புக்கிங்ஸ் எப்போன்னு கேட்டிருக்காரு. ஆகஸ்ட் 9 இல்ல 10 தான் புக்கிங் ஸ்டார்ட் ஆகும். ராட்சசன் 2 எப்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காரு. நான் இதை பத்தி ரீசெண்டா கூட சொன்னேன். சீக்வல் எடுக்க போறதா இப்பதான் அனௌன்ஸே பண்ணிருக்காங்க. விஷ்ணு விஷால ஒரு இன்டர்வியூல சீக்கிரமா அனௌன்ஸ்மெண்ட் வரும். அதுக்கப்புறம் தான் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும். சாய் அபியங்கர் மியூசிக்ல ஃபர்ஸ்ட் வரப்போற படம் கருப்பு மூவி தானான்னு கேட்டிருக்காரு. மோஸ்டா அந்த மூவி தான் வரும்னு நினைக்கிறேன். 7 கடல் 7 மலையோட ரிலீஸ் டேட் பத்தி கேட்டிருக்காரு. நான் அனௌன்ஸ்மெண்ட் வந்தா சொல்றேன். ராஜமௌலி மகேஷ் பாபு மூவிக்கான அப்டேட்டை கேட்டிருக்காரு. நான் இதை பத்தி நிறைய டைம் சொல்லிருக்கேன். இந்த மூவிக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்கு. ஆனா அப்டேட் அவங்க எதுவும் கொடுக்கறது இல்ல. ஏன்னா மூவிக்கான ஷூட்டிங் ரொம்ப நாள் போகுது. இப்பவே அவங்க அப்டேட் கொடுத்தாங்கன்னா ரிலீஸ் டைம்ல அவங்களுக்கு கொடுக்க அப்டேட் இருக்காது. சோ இப்போதைக்கு அப்டேட் அவங்க கொடுக்க மாட்டாங்க. கன்னடால ஏன் நிறைய மூவிஸ் வர்றதில்லன்னு கேட்டிருக்காரு. அது அந்தந்த பிலிம் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்து. ஒரு சில பிலிம் இண்டஸ்ட்ரியில நிறைய மூவிஸ் எடுப்பாங்க, ஒரு சில இண்டஸ்ட்ரியில கம்மியா தான் எடுப்பாங்க. இப்ப தமிழ்ல பாத்தீங்கன்னா நிறைய எடுப்பாங்க, மலையாளத்திலயும் நிறைய எடுப்பாங்க. ஆனா கன்னடத்துல கம்மியா தான் எடுக்கிறாங்க. அலைசின் பார்டர்லேண்ட் சீசன் 3 டீசர் தமிழ்ல இருக்கு யூடியூப்ல. இது அபிஷியலா விட்டதான்னு கேட்டிருக்காரு. நான் தேடி பொறுத்த வரைக்கும் டீசர் தமிழ்ல கிடைக்கல. சோ இது அபிஷியல் டீசரா இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த 2 மூவிஸோட தமிழ் ஓடிடி பத்தி எனக்கு சரியா தெரியல. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். 11 மூவிக்கு என்னோட ரிவ்யூ கேட்டிருக்காரு. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். படம் நல்லா தான் இருக்கு, ஒன் டைம் பார்க்கலாம். நேத்து போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேமை கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் ராட்சசன். இது எனக்கு என்ன ஃப்ரேம், இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.